ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அப்பா வந்து எல்லாத்தையுமே வந்து வெட்டி வந்து வச்சுட்டாரு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்பா வந்து இருக்கிற நான் 2 கோலையும் வெட்டி கையில லிங்கில கட்டி எடுத்துன்னு விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 கோலையும் நான் எடுத்து வந்த கைகள்லாம் உங்களுக்கு இந்த 2 கொலை போதுமா? எனக்கு போதிய விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பக்கம் போறேன் ஆடு ஓட்டிக்கணும். வாங்க பார்க்கலாம். சரிம்மா. அப்பா வந்து இன்னைக்கு வேலைக்கு போல லீவு. இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸா சொல்லுவாங்களே, சர்ப்ரைஸ் அது வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஆமா. சரி வாங்க போய் பார்க்கலாமா உங்க சர்ப்ரைஸ? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ ஓட்டுனு வந்து விட்டுட்டு பனை மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பனை மரத்துக்கு அடியில் அப்பாட்ட பனங்காய் வந்து கேட்டோம். ஒரே ஒரு மரத்துல மட்டும்தான் வந்து பனங்காய் வந்து இருக்கு. அதனால அது அறுக்க சரி உங்களுக்காக அறுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து உட்காந்துருக்கோம். சர்ப்ரைஸா உனக்கு அறுத்து தரேன்னு சொல்லுது பனங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கிருந்து வந்து வேர்த்து விரும்பி. ஆமா, அப்பா வந்து முன்னாடியே வந்து பில்லருக்கு வந்து வந்துட்டு தான் கத்தி என்னன்னே வந்து புரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்த பிறகுதான் வந்து தெரியுது பனங்காய் வெட்டதான்னு சொல்லிட்டு. பனங்காய் தான் வெட்டி தரப்போம். போன வருஷம் வெட்டி சாப்பிட்டது ஃப்ரெண்ட்ஸ். அதை விட நாங்கள் பனங்காவே சாப்பிட்டதே இல்லை, சாப்பிடவும் இல்லை. அதோட இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போதான் முத வாங்க பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு எத்தனை ஐட்டம் சாப்பிட்றோம் சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கா அடுத்த வாட்டி வந்து ஆற்றுல போய் பார்த்துட்டு சங்கீதாக்கா எல்லாம் கும்பலா வந்து சேர்ந்து அறுத்து சாப்பிட்றோம். நிறையா வந்து இருக்கிற டைம்ல சங்கீதாக்கா சரணியா எல்லாருமே வந்து கூட்டு சாப்பிடலாம். ஓகேவா? ஆத்துல தான் வந்து நிறைய வந்து இருக்குமே. அடுத்த வாட்டி அறுக்கிற மாதிரி ஆத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணுமே. ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கும்பலா போக வேண்டியதுதான். சரிம்மா, அப்பா வந்து போயிட்டாரு, வாங்க போகலாம். என்ன பனங்காய் மரத்தில் ஏற போறீங்களா? சரி. இந்த மரத்துல எதுவுமே இல்லைப்பா. அந்த மரத்தில் இருக்கானே தெரியல. இதோ தெரியுது. வெட்டிட்ட பிறகு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து மரத்து மேலே ஏறி ஜம்முன்னு வந்து உக்காந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற மட்டையெல்லாம் வந்து வெட்டி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இருந்தால் வந்து இது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு அந்த மட்டையெல்லாம் வந்து வெட்டி போடுவாங்க. ஜெயஸ்ரீ வந்து பொறிக்க வந்து போடுறா ஒன்றுன்னா அங்கே பாரு ஒரு கொலை வந்து செட்டில் ஆயிடுது. அங்கே பாருங்க ஜெயஸ்ரீ எங்கே அங்கே வந்து அதெல்லாம் போய் பார்த்து போயின்னு வரா. அப்பா வந்து மரம் இறங்குறாங்க வெட்டி போட்டு. ஜெயஸ்ரீ ஒரு கொலையை எடுத்துன்னு வர பழகுதா? என்னாலே தூக்க முடியல. எல்லாம் நீட்டா இருக்குது. நிறைய தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேர் தான் வந்துக்கிறோம். அப்பா வந்து மரம் ஏறினாரு, நான் வந்து காய் பொறுக்கிறேன். அம்மா வந்து இன்னுமே எல்லா காயும் சேஃப்டியாக பார்த்துனுக்குறாங்க. ஆமாம், நாங்கள் வந்து 3 பேர் தான் வந்துக்கிறோம். சரணியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மா எனக்கு வேலை இருக்குது, இன்னொரு நாளைக்கு வெட்ட நம்ம கும்பலாக போய் வெட்டி சாப்பிடலாமான்னு சொன்னால் சரிம்மா சொல்லிட்டேன். பனங்காய் வந்து அதிகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் 3-4 கொலை இருக்கு சொல்லி சொன்னார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆற்றுல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கும்பலாக எல்லாரும் நமக்கு வந்து போதுமான காய். ஆமாம், பத்தாதுன்னு சொல்லக்கூடாது, நம்மளுக்கு போதுமான காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து 3 கொலை வெட்டினா 4 கொலை வெட்டினாங்க. 3 கொலை வந்து சரியான காய். ஒரு கொலையில் வந்து எப்படி 20 காய்க்கு மேலே இருக்கும். நான் வந்து எண்ணெயில் எத்தனை காய் இருக்குன்னு எனக்கு தெரியல, என்ன ஒரு 20 காய்க்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு காய். அப்பா வந்து அழகாக வந்து காட்டுறாங்க. இங்கே பார்த்தாது கீழே வந்து நிறைய இருக்கு. அப்பா வந்து இருக்கிற நான் 2 கோலையும் வெட்டி கையில லிங்கில கட்டி எடுத்துன்னு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 கோலையும் நான் எடுத்து வந்த கைகள்லாம் உங்களுக்கு இந்த 2 கொலை போதுமா? எனக்கு போதிய விஷயம். என் முட்டிக்கால் தேய்ச்சி இதோட இருக்கு பாரு. சுத்திக்கிட்டு வந்து இந்த கைகள்லாம் அசந்து போறவே தெரியுது பாரு. சரி சரி வாங்க போகலாம், வெட்டி சாப்பிடலாம். சரியான பட்டை வெயில பாரு எப்படி கருது எப்படிக்குது. நல்லாதான் இருக்குது. அம்மா வேணுமா? நீ சாப்பிடுங்க, நீ தான் சின்ன பிள்ளை. எப்படி சாப்பிட்டா சாப்பிடு. இதோட வந்து சரணியா சங்கீதா அந்த வரப்புக்கு சரி சரி காய் பறி. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து சங்கீதாக்கா சரணியாக்காலாம் வந்தால் தானா? சரி சரி, அடுத்த வாட்டி வந்து ஆற்றுல வெட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அப்பா வந்து எல்லாத்தையுமே வந்து வெட்டி வந்து வச்சுட்டாரு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. கையை வைக்கிறோம்னா தண்ணி அடிக்குது. ஆமாம், நம்ம வந்து மரத்துலேருந்து அப்படியே பிரித்து அப்படியே சாப்பிட்றோம் இல்லையா, அதனால வந்து பனங்காவில் தண்ணி இருக்கும். இதுவே நம்ம கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டா அது வந்து ஈர்த்துரும். அப்பா தான்ப்பா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாரு. சூப்பராக இருக்கு. சரி பச்சை சாப்பிடுங்க.
முன்னெல்லாம் பணங்க வெட்டி கொடுத்தா சாப்பிட வாய்ப்புமே வராது. நீங்க சாப்பிடுங்க சொல்லுவாங்க எப்பயுமே. இப்ப நாங்க 3 பேரா இருக்கிறதுனால அப்பா வந்து சாப்பிட்றாங்க. நமக்கு ரெஸ்ட் கிடைக்குது. கூட்டம் இல்லாததுனால அப்பா வந்து சாப்பிட்றாராம, ரெஸ்ட் இருக்குதான். சூப்பரா இருக்கா? ஜெயஸ்ரீ சாப்பிடுங்க. நல்லா இருக்குதா? எங்க நீ நோண்டி சாப்பிட்ற வாட்டத்தை பார்த்தா இன்னும் ஒரு நாளைக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டேங்க போல இருக்குதா? நல்லா வேகமாக சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போயிட்டு சூப்பராக வந்து நுங்கெலாம் வந்து வெட்டி சாப்பிட்டு சூப்பராக வந்து நேற்று வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். நானும் அம்மா அப்பா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்து நுங்கு வெட்டவே வந்து போனோம். ஃபர்ஸ்ட்டு எனக்கே வந்து தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து பில்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து போனாங்க. போயிட்டு பிறகு தான் வந்து இது மாதிரி கத்தி எட்டுவாங்கன்னு சொன்னாங்க. சரி வேற என்ன தழைக்கீழே வெட்டி போட இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாவே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நுங்கு ஒரு மரத்தில் மட்டும் இருக்குது, வெட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட மரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரித்து சாப்பிட்றதுல இருக்கிற டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கெல்லாம் வந்து நொங்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். அப்போ வந்து டாடா பாய்.